சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணின எல்லாருக்கும் நான் என் நன்றிகளை தெரிவித்து கொள்கிறேன். மற்றது நான் இன்றைக்கு உங்களுக்கு ஜெலி கேக் செய்து காட்டுவோம் என்று இந்த ரெசிபி எடுத்து வந்திருக்கிறேன். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்ப்போம். 300 மில்லி லிட்டர் கண்டெய்னர் மில்க் எடுத்திருக்கிறேன். ஜெலட்டின் எடுத்திருக்கிறேன். மற்றது 3 பாக்கெட் ஜெல்லி எடுத்திருக்கிறேன். நான் கிரேப்ஸ் உண்டு, மற்றது ஸ்ட்ராபெரி, மற்றது ஆரஞ்சு 3 ஃப்ளேவர் எடுத்திருக்கிறேன். இப்போ எப்படி செய்வோம்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இதை கட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்க. மற்றது இது ரெண்டாவது பாக்கெட். இது ஸ்ட்ராபெரி, இது ஆரஞ்சு, மற்றது கிரேப்ஸ். இது கிரேப்ஸ் எல்லாம் இது 85 கிராம். மற்றது ஒரு கண்டெய்னர் மேல் 300 மில்லி லிட்டர். இதையும் உடைச்சி இதுக்குள்ளே விடுங்க. மற்றது 2 டேபிள் ஸ்பூன் இந்த ஜெல்லி ஆட் பண்ணுங்க. 1 2. மற்றது இதுக்குள்ள 1.5 1 டேபிள் ஸ்பூனும் 1/2 டீஸ்பூனும் இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. 1/2 1. இது 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க இதுக்குள்ள. இப்போ கண்டெய்னர் மில்கை ஒரு பவுலில் ஆட் பண்ணுங்க. அது 300 மில்லி லிட்டர். மற்றது ஸ்ட்ராபெரி ஜெலிக்குள்ள 1.5 டேபிள் ஸ்பூன் ஜெலட்டின் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி ஆரஞ்சுக்குள்ளேயும் 1.5 டேபிள் ஸ்பூன், இதுக்குள்ள 3 டேபிள் ஸ்பூன். மற்றது இதுக்குள்ளேயும் 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்க. கிரேப்ஸுக்குள்ள எல்லாம் வித்தியாசமான அளவு. இது 3 டேபிள் ஸ்பூன், இது 3 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டு 1.5 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்க இதுக்குள்ள. 1.5. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி கிளியராக நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை அதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. ஜெலட்டினை மிக்ஸ் பண்ணிட்டு செய்தால் கட்டி வராது. அதுக்கு பிறகு 1.5 கப் ஹாட் வாட்டர் 1.5 நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இதையும் படிவாக கட்டி இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா கட்டி இல்லாத மாதிரி படிவாக மிக்ஸ் பண்ணுங்க கிளியராக. அதே மாதிரி இதுக்குள்ள 2 கப் ஆட் பண்ணுங்க. ஏன்னா நாங்கள் 3 ஜெல்லி எடுத்துருக்கிறோம்.
3 மேசக்கரண்டி எடுத்ததால் இதுக்குள்ளே 2 கப் ஆட் பண்ணுங்க. நல்லா வடிவாக கரைச்சி விடுங்க. கண்டெய்னர் மில்க்குள்ளேயும் 1.5 கப் ஹாட் வாட்டர் ஆட் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நான் ஒன்று விட்டுருக்கிறேன். அது நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது இதுக்கு நீங்கள் சுகர் ஒன்றும் ஆட் பண்ண தேவையில்லை. இந்த கண்டெய்னர் மில்கில் இருக்கிற ஸ்வீட்டே போதும். மற்றது ஜெல்லியிலையும் நல்ல ஸ்வீட் இருக்குது, அதுவும் போதும். அளவான இனிப்பாக வரும். இது செய்தால் நீங்கள் இனிப்பு ஆட் பண்ண தேவையில்லை. நீங்கள் வடிவாக மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு இதை இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்ல வடிவாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுங்க. இவ்வளவுதான். அதுக்கு பிறகு ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துட்டு பொலித்தீன் ரேப் பண்ணி இப்படி போட்டு எடுங்க. ஏன்னு சொன்னால் இந்த பொலித்தீன் ரேப்பை நீங்கள் இதுக்குள்ளே ஆட் பண்ணினா இதை ஈஸியாக வடிவாக தூக்கி எடுக்கலாம் நம்மளால். இதை செட் பண்ணி எல்லாம் எடுத்த பிறகு அதனால் இப்படி வடிவாக ஆட் பண்ணி எடுங்க. ஒரு கப் எடுத்துட்டு இது சரியா ஒரு கப் சரியா. இது ஒரு கப் இதை எடுத்து இதுக்குள்ள ஆட் பண்ணுங்க. இதை இப்படி ஒரு கப் ஆட் பண்ணிட்டு இதை என்ன செய்யணும்னு சொன்னால் ஃப்ரீசரில் 20 நிமிஷம் நீங்கள் இது உறையிறதுக்கு வச்சு எடுக்கணும். இப்போ நான் இதை 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். அதுக்கு பிறகு இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி நாங்கள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு பிறகு ஃப்ரீசரில் இருந்து இப்போ எடுத்துட்டேன். 20 நிமிஷம் வச்சேன். நான் வச்சு எடுத்த பிறகு இப்படி விரலை விட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இப்படி ஒட்டுப்படாமல் வரும். இது இப்போ நல்லா செட் பண்ணி பட்டுது. அதுக்கு பிறகு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் இந்த ரெட் கலரில் ஒரு கப் இது ஸ்ட்ராபெரி, இதில் ஒரு கப் இதில் 1.5 கப் ஸ்ட்ராபெரி இருக்குதுன்னுட்டு அதை இதுக்குள்ளே விடுங்க. 1.5 கப்பையும் விடுங்க. நிறைய விட்டால் நல்லா தடிப்பமாக வரும். இதே மாதிரி இதையும் ஃப்ரீசரில் 20 நிமிஷம் வச்சு எடுங்க. இப்போ நான் வச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. அதுக்கு பிறகு இந்த ஒயிட் கலரில் இதில் ஒன்றரை கப் விடுங்க. இதுக்குள்ள இப்போ ஒயிட் கலரை விடுங்க. ஒன்றரை கப் இதில் விடுங்க. அதே மாதிரி இதையும் ஃப்ரீசரில் 20 நிமிஷம் வச்செடுங்க. இப்போ நான் இதை தூக்கி வைக்க போகிறேன். நான் இப்போ ஃப்ரீசரில் இருந்து 20 நிமிஷம் வச்சு எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு இந்த கிரேப்ஸ் ஜெல்லியை இதுக்குள்ளே விடுங்க.
1.5 கப் வரும். அதை இதுக்குள்ளே விடுங்க. சரியா 1.5 கப் இருக்கும். அதையும் இதுக்குள்ளே வடிவா விடுங்க. இந்த பபிள்ஸ் இல்லாத மாதிரி பார்த்து விடுங்க. இப்போ திரும்ப 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுப்போம். நான் இதை 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் ஃப்ரீசரில். இப்போ இதுக்கு மேலே திரும்ப இந்த கண்டெய்னர் மில்க் இதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுங்கள். லேயராக கலரை மாற்றி நீங்கள் ஆட் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பமான கலர் நீங்கள் சூஸ் பண்ணி அதுவும் செய்யலாம். உங்கள்கிட்ட என்னென்ன கலர் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செய்யலாம். இப்போ ஸ்ட்ராபெர்ரி ஜெல்லி, மேங்கோ ஜெல்லி, பைனாப்பிள் ஜெல்லி அப்படியெல்லாம் இருக்குது. அப்படி உங்களுக்கு வாங்க வசதி இல்லாட்டி நீங்கள் ஜெலட்டினை வாங்கி அதுக்குள்ளே நீங்கள் கலரை ஆட் பண்ணிவிட்டு ஜெல்லி செய்து எடுக்கலாம். அப்படியும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் ஒவ்வொரு ஃப்ளேவராக ஆட் பண்ணி செய்தால் டேஸ்ட்டாக இருக்கும். இது என்னென்னு சொன்னால் ஸ்ட்ராபெர்ரி ஒரு டேஸ்ட், மேங்கோ ஒரு டேஸ்ட் அப்படி ஆட் பண்ணி செய்தீங்கன்னு சொன்னால் நல்ல டேஸ்டான இந்த ஜெல்லி கேக் செய்து நீங்கள் எடுக்கலாம். இப்போ நான் திரும்ப இதை 20 நிமிஷம் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ வைப்போம் நாங்கள் ஃப்ரீசரில். அதுக்கு பிறகு இதை நான் 20 மினிட் வச்சு ஃப்ரீசரில் எடுத்து வந்துட்டேன். நல்லா உறைஞ்சி செட் பண்ணி வந்திருக்குது. இந்த கையை வச்சு பார்த்தா தெரியும். இனி என்னட்ட இன்னும் ஒரு கலர் இருக்குது. அதை இதுக்குள்ளே ஆட் பண்ணுவோம். இப்போ நாங்கள் இப்போ என்ன இது திரும்ப நாம் 20 மினிட்ஸ் வச்சு எடுப்போம் ஃப்ரீசரில். நான் வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு வெட்டிட்டு காட்டுறேன். இதையும் நான் 20 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்து வந்துட்டேன். இதுவும் படிவாக செட் பண்ணப்பட்டது. இதை நீங்கள் இப்படி இந்த foil பேப்பர் எடுத்து இந்த போட்ட தவுளுக்குள்ளே கீழே அதை எடுத்து இதில் பிடிச்சி நீங்கள் இப்படி ஸ்லைஸாக இப்படி வெட்டி எடுங்க. வெட்டிட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை இப்படி ஸ்கொயராக வெட்டி எடுங்க. இதே மாதிரி பாருங்க இப்படி வந்திருக்கேன்னு சொல்லி இப்படி தான் இது வரும். லேயராக வெட்டி எடுங்க. இதை நல்லாத்தையும் வெட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்க இப்படி வந்திருக்கேன்ட்டு சொல்லி லேயராக இவ்வளோ அழகாக வந்திருக்கு. இங்கே பாருங்க 4 பக்கமும் இப்படி தான் இது வரும். நான் எல்லாத்தையும் படிவாக வெட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். நான் இப்போ இந்த ஜெல்லி கேக்கை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டேன். இப்படி தான் இது வரும். இந்த ஸ்லைஸை பாருங்கள் இப்படி வந்திருக்குன்னு சொல்லி லேயராக ஒவ்வொரு கலராக வந்திருக்குது. ஜெல்லோ, ஒயிட், பர்பிள், ஒயிட், அப்படி ரெட் அப்படி வந்திருக்குது. மற்றது உங்களுக்கு விருப்பம்னு சொன்னால் இந்த ஃப்ளேவரை நீங்கள் மாற்றலாம். நான் ஸ்ட்ராபெர்ரியும் மற்றது கிரேப்ஸும் மற்றது ஆரஞ்சும் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு விரும்பினா நீங்கள் ஆப்பிள் எடுக்கலாம். மற்றது வேறு ஃப்ளேவர்கள் உங்களுக்கு விரும்பின ஃப்ளேவரை நீங்கள் பாவிக்கலாம். மற்றது இது டேபிள் டெக்கரேஷனுக்கும் வச்சா நல்ல அழகாக இருக்கும். இது ஒரு பர்த்டே பார்ட்டி செய்கிற டைமில் நீங்கள் செய்து வச்சிங்கன்னு சொன்னால் கிட்ஸுகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது எல்லாருக்கும் நல்லா பிடிக்கும். உங்களுக்கு இந்த ஜெல்லி கேக் பிடிச்சிருக்குமென்று நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபேமிலிக்கு நீங்கள் செய்து கொடுங்க. மற்றது கிட்ஸுகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருக்குமென்று தான் நான் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு குக் வித் ஜெயில சந்திக்கிறேங்க. பாய் காய்ஸ்.